நல்லா இருக்கா படம் பார்க்கலாமா? படம் ரொம்ப மொக்கங்க. ஆனா கிளைமேக்ஸ் சூப்பர். ஏன்னா இப்பதான் முடிஞ்சிச்சு. பரவாயில்ல மேடம், ஒரு வாட்டி பார்க்கலாம். பரவாயில்ல, ஒரு இதுவாக எடுத்துருக்குறாங்க. மற்ற படம் மாரி இல்லாமல் ஒரு வித்தியாசமாக இருக்கு. ஏன்னா படம் பார்த்தது இல்லை, இதுதான் மேடம். ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? ஃபைட் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு மேடம். ஃபர்ஸ்ட் கிளாஸ். இங்கிலீஷ் படத்துக்கு ஈக்குவலாக இருக்கு ஃபைட்டு. சாங்ஸ்லாம் எப்படி இருந்தது? சாங்ஸ் ஒன்று தான் சாங்ஸு, மற்றபடி ஒன்றும் பெரிய சாங்ஸ். பரவாயில்ல, படம் பார்க்கலாம். அப்புறம் படம் எப்படி சொல்றீங்க? சாதா படம் கமல் படம்ல ஹேமந்த் இருக்கிறாரு. சார் படம் எப்படி இருக்கு சொல்றீங்க? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? கமல் சார் சிவா ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? நல்லா வச்சிருக்காரு மேடம். யார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? கமல் சார் பிடிச்சிருந்தா. கமல் சார் ஆக்டிங் நல்லா இருக்கு. மூவி எப்படி இருக்கு சார்? படம் சூப்பரா இருக்கு. சொல்றீங்களா? நல்லா இருக்கா? பார்க்கலாமா? பார்க்கலாம்னு சொல்லுங்க. எப்படி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தா? இல்ல ரொம்ப போரா தான் போயிடுச்சு. ரொம்ப போரா இருந்துச்சு. போரா இருக்கா? ரொம்ப நான் உட்காந்து பார்க்க முடியாது. ஃபுல்லா உட்காந்து பார்க்க. பிடிக்கலையா? இல்ல எனக்கு பர்சனலா பிடிக்கும். இல்ல ஓகே பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். ஒரு வாட்டி தான் பார்க்கணுமா? ஆமா, ரொம்ப லென்த்தா இருக்குது படம். லென்த்தா இருக்கு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப லென்த்தா இருக்கு. ஆக்டிங்ல எப்படி இருக்கு? கமல் சிம்போட காம்பினேஷன்ல சிம்பு சூப்பரா இருக்கு, அதுதான் நல்லா இருக்கு. வேற த்ரிஷா அவங்களோட ஆக்டிங், அபிராமி அவங்க ஆக்டிங்ல உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு. கதை தான் கொஞ்சம் ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கு. நீங்க பாப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓகேவா இருந்துச்சு. ஓகேவாவா? அந்த அளவுக்கு பிடிக்கலையா? சாங் மட்டும் நல்லா இருந்துச்சு. என்னமா சாங் மட்டும் நல்லா இருந்துச்சு. என்ன சாங் பிடிச்சிருக்கு? ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா சாங். என்ன சேனல்? ஐஎம் டாக்ஸ் யூடியூப் சேனல். थैंक यू. படம் நல்லா சூப்பரா இருக்குது. எல்லாம் மைனஸ் சொல்றாங்க, வந்து எல்லாரும் வந்து படத்துக்கு பார்க்கலாங்க. கமல் ஆக்டிங் நல்லா இருக்கு, சிம்பு ஆக்டிங் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. பாட்டு தான் வந்து அந்த பாட்டு வந்து முன்னாடியே வச்சிருக்கலாம். விண்வெளி நாயகா அது முன்னாடியே வச்சிருக்கலாம். முடியும் போது வந்து அந்த படத்தை வச்சிருக்காங்க. விண்வெளி நாயகா சாங் நல்லா இருக்கு. அது முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாம். மியூசிக் சொல்லிக்க வேணாம், சூப்பரா இருக்குங்க. இந்தியன் 2, புஷ்பா 2 எல்லாமே மிக்ஸ்டு. மற்றபடி லேஸ் காசு மட்டும் தான் நமக்கு மிச்சம். படம்லாம் அவ்வளோ கேவலமா இருந்தது, கதையே இல்லை. பிடிக்கல, சுத்தமா இல்லை. படம் ரொம்ப ரொம்ப இது ஒரு ஸ்கேம். இது ஆக்சுவலா மணிரத்னம், அப்புறம் கமலஹாசன், எஸ்டிஆர், த்ரிஷா, இன்னும் அசோக் செல்வனே இவங்களெல்லாம் வச்சு ஒரு பெரிய ஒரு உப்பாவா கிண்டி கொடுத்துருக்காங்க. உட்கார முடியல. படத்துல இருந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் அது அந்த படத்திலேயே இல்ல. முத்தமழை சாங் அது ஜீவர்ஷனாவது தொலைஞ்சு கேட்டு போலாம் அப்படின்னு நினைச்சா அது இந்த படத்திலே இல்ல. ரொம்ப 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 ஒஸ்டான ஒரு படம். மணிரத்னம் படம் மாதிரியும் இல்ல, கமலஹாசன் படம் மாதிரியும் இல்ல, சிம்பு படம் மாதிரியும் இல்ல. மொத்தத்துல இது படமாவே இல்ல. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருக்கா? பார்க்கலாமா? உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா? பாட்டு பிஜிஎம்லாம் சூப்பரா இருக்கு, பட் கதை ரொம்ப ரொம்ப போரிங்கா இருக்கு. மூவி வந்து கொஞ்சம் லேகான மூவி தான். வந்து மியூசிக் நல்லா இருக்கு, அவ்வளவுதான். மியூசிக் பிஜிஎம் சிம்பு நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா படம் ரொம்ப லேகான மூவி. படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, விறுவிறுப்பா இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. நல்லா ஸ்கோர் நல்லா எடுத்துருக்காங்க. கமல் சார் விக்ரம்ல பாக்குற மாதிரி இல்லை, இது வேற மாதிரி எடுத்துருக்காங்க. ஜோனர்ல நல்லா ரிஸ்க் எடுத்து நல்லா பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு. எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. எல்லாருக்கும் நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அபிராமிக்கு, ஐஸ்வர்யா, அசோக் செல்வன், நாசர் ஆக்டிங் நல்லா இருக்கு. சிம்புவோட ஆக்டிங் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் த்ரில்லிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட
சிம்பு வந்து அகேன்ஸ்டா வரப்போ ஸ்டோரி நல்லா இருக்கு, மேக்கிங் நல்லா இருக்கு. ஏறமா சொல்லவே வேணாம், நல்லா இருக்கு. ஏற முன்னாடியோட இதுல கொஞ்சம் வேற மாதிரி பண்ணியிருக்காரு. ஏன்னா சாங்ஸ் வந்து பேக்ரவுண்ட்ல வருது, 2 சாங்ஸ் ஃபுல்லா எதுவுமே வந்து காட்டல. 2 சாங் கூட ஸ்க்ரீன் பிளே காட்டுறாங்க, ஃபுல்லா வரல. அது ஒண்ணுதான் ஒரு வருத்தமா இருக்கு, அதுல வேற ஒண்ணும் இல்லை. மற்றபடி படம் நல்லா இருக்கு. தேங்க்யூ. நல்லா இருக்குங்க படம். கமல் நல்லா பண்ணியிருக்காரு. எஸ்டிஆர் ஃபைட்ஸ் எல்லாம் வேற லெவல், பாட்டுலாம் வேற லெவலுங்க. ஃபைட்ஸுங்க மியூசிக்லாம் பரவாயில்ல, பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா இருக்குங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? லாஸ்டா ஒரு ஃபைட் சீன் தான் நல்லா இருக்கு, மற்றபடி போரா தான் போகுது மேடம். மற்றபடி ஓகே தான் மேடம், ஜெனரலா நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்க படம் பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம், நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு படத்துல உங்களுக்கு? கமல் என்ன மூவி ஃபர்ஸ்ட்? இட்ஸ் ஒரு கேங்ஸ்டர் மூவி. ஓகே, ஸோ கமலோட ஆக்டிங் நல்லா இருந்தது, க்ரூ நல்லா இருந்தது, காஸ்ட் நல்லா இருந்தது, சாங் சீக்வன்ஸ் நல்லா இருந்தது. புத்தமழை பாட்டு இல்லை, என்னாச்சுன்னு தெரியல. ஓகே, ஓவரால் இட்ஸ் குட் மூவி. பேக்ரவுண்ட் எல்லாம் எப்படி, இந்த மியூசிக்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா இருந்தது. ஓகே, மாஸ்க் பிடிக்குமா இல்லைன்னு தெரியல, எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? என்ன பிடிச்சிருக்கு படத்துல? கமலஹாசன் ஆக்டிங் வேற மத்தவங்க எப்படி பண்ணிருக்காங்க? சிம்பு நல்லா நடிச்சிருக்காரு. சாங்ஸ் சாங்ஸ் உங்களுக்கு மேம் சூப்பர் சொல்றீங்களா? வேற லெவல்ல படம், செம்ம சூப்பரா இருக்கு. அட்லீஸ்ட் சொல்ல நினைச்சீங்களா? அப்படி இல்ல, கேவலமா எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருக்கு படத்துல? பாட்டு நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஆக்டிங்லாம் சூப்பரா இருந்துச்சு. என்ன சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு? அந்த விண்வெளி நாயகா லாஸ்ட்ல போட்டாங்க, அது நல்லா இருந்துச்சு. ஆக்டிங்லாம் யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது? எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா தான் இருந்துச்சு. கமல் சார் எப்படி பண்ணியிருந்தாரு? சிம்பு சார் எப்படி பண்ணியிருந்தாரு? எல்லாரும் சூப்பரா பண்ணிருக்காங்க. என்ன ஸ்பெஷல் இந்த படத்துல? ஸ்பெஷல் எனக்கு எதுவும் தெரியல, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. உனக்குப்பா நல்லா தான் இருந்துச்சுக்கா. என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு படத்துல? எல்லாமே தான் பிடிச்சிருக்கு, படம் பிடிச்சிருக்கு. என்ஜாய் பண்ணீங்களா படத்தை? மூவி எப்படி இருக்கு சொல்றீங்களா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. படம் ஓகேலாம் சொல்ல முடியாது, ரொம்ப பேடு தான். பேடா? இவங்க எழுந்துட்டு வராங்க. படம் எப்படி இருக்கு சொல்றீங்களா? எப்படி இருக்கு, பார்க்கலாமா? பார்க்கலாம், நல்லா தான் இருக்கு. குறை சொல்ற அளவுக்கு இல்லை, ஆக்டிங்லாம் ஓரளவுக்கு ஓகே தான். இந்த செகண்ட் ஹாஃப் மட்டும் ரிவ்யூ காலைல பார்க்குறப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இங்கே செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கு. மற்றபடி கிளைமேக்ஸ்லாம் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு, பார்க்கலாம். ஆக்டிங்ல எப்படி இருந்தது எல்லாரோட ஆக்டிங்? சிம்பு கமல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. எப்பவும் போல சொல்ல வேணாம், கமலுக்கு அவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. மற்ற எல்லா ஆக்டர்ஸுமே ஆக்டர்ஸ் எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இவங்க காம்பினேஷன் எப்படி இருக்கு? கமல் சிம்புவோட நல்லா தான் இருக்கு. லாஸ்ட்ல வந்து சிம்புவை போட்டு சொல்றாங்க, அது கொஞ்சம் பண்ணாம வந்திருக்கலாம், கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. மற்றபடி குறை சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை. கொஞ்சம் அங்கங்கே லேக் இருந்துச்சு, ஸ்க்ரீன் பிளே மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸாக இருந்தால் நல்லா இருந்துச்சு. நல்ல மூவி தான். திரிஷா அபிராமி திரிஷா கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ற அளவுக்கு இல்லை. அது அந்த படத்துல இருந்தாலும் இல்லைனாலும் பெரிய இது இல்லை. ஓகே, ஏதோ கேரக்டர் இல்லாம ரொம்ப ட்ரையா போயிட்டு இருக்கனால இந்த படத்துல போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க தவிர வேற யார் இந்த கேரக்டர் பண்ணியிருந்தாலும் ஓரளவுக்கு பாக்குறோம், அதே மாதிரிதான் இருந்திருக்கும், பெரிய இம்பாக்ட் ஒன்றும் இல்லை. அபிராமி அபிராமி அவங்க கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கும் பெரிய ஸ்கோப்லாம் இல்லை. அசோக் செல்வன் சஞ்சனா அது கூட இந்த ஆடியோ லான்ச்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அசோக் செல்வன் வந்து இன்னொரு நாசரு அவர் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு இல்லை. ஓகே, அவரும் ஓகே தான். நல்லா சொல்லணும், நல்லா ஆக்டிங் பண்ணதுன்னா அந்த நம்ம சிம்பு அப்புறம் கமல்ஹாசன் பண்ணியிருக்காரு. இன்னும் 2-3 தெலுங்கு ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க, மலையாளம் தெலுங்கு ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் மியூசிக் எப்படி? ஒரு சாங் மிஸ்ஸிங் நீங்க இல்லவே இல்லை படத்துல. அந்த முத்தமழைன்னு ஒரு பாட்டு இருக்கும்ல, அது வரல. மற்றபடி பிளேஸ்மெண்ட் வந்து இந்த லாஸ்ட் அந்த விண்வெளி நாயகா பாட்டு போட்டிருப்பாங்க, அது தேவையில்லாததான் நினைக்கிறேன். இப்போ நடுவில் எங்கேயாவது போட்டிருந்துருக்கலாம், லாஸ்ட்ல வச்சிருந்தாங்க, அது ஒர்க் அவுட் ஆகல.
தேங்க்யூ. தேங்க்யூ. சொல்றீங்களா மூவி எப்படி இருக்கு? கமல் எப்படி நடிச்சிருக்காரு? ஓகே, நல்லா இருக்கு. சிம்பு ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ப்ரோ படம் எப்படி இருக்கு சொல்றீங்களா? ஓகேங்க, நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். மணிரத்னம்க்கு ரொம்ப நாள் கழிச்சு இது ஒரு நல்ல மூவியா இருக்கு. ஆக்டிங்ல எப்படி இருக்கு? கமல் சிம்பு இவங்க எப்படி பண்ணிருக்காங்க? கமல் நல்லா பண்ணியிருக்காரு, சிம்புவும் நல்லா இருந்துச்சு. ரெண்டு பேரோட இது நல்ல ஒரு காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. மியூசிக்ல எப்படி இருந்தது? சாங்ஸ் மியூசிக் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த மாதிரி இல்லை. பார்க்கலாமா? பார்க்கலாம் ஒரு டைம் அம்மா மொக்க படம். ப்ரோ படம் எப்படி இருக்கு? படம் ஹிட் கமலா பரவாயில்ல, இது பார்க்குற கமல் மாதிரி ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அவர் நல்லா பண்ணியிருக்காரு. எஸ்டிஆர் நல்லா பண்ணியிருக்காரு. எஸ்டிஆர் நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காரு. என்ன மாதிரி என்ன படம் சொல்லுங்க? ஒரு சின்ன பசங்களுக்கு பிடிக்கும். நல்ல ஃபைட் எல்லாம் இருக்கிறதால வேற மாதிரி எதுவும் எதிர்பார்த்து வரலாம் ஒன்றும் இருக்காது. கதையெல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை. ப்ரோ படம் எப்படி இருக்கு சொல்றீங்க? நல்லா இருக்கு. இவர் கமல் எப்படி நடிச்சிருக்காரு? ஓகே. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பார்க்கலாமா? ஒரு வாட்டி பார்க்கலாம். ஒரு வாட்டி ஒரு வாட்டி தான் பார்க்கணும். ஏன் அந்த அளவுக்கு பிடிக்கலையா? ஒரு வாட்டி பார்க்கலாம், கஷ்டப்பட்டு பார்க்கணும். கஷ்டப்பட்டு பார்க்கணுமா? மூவி பார்க்கலாம். ஃபர்ஸ்டோட இப்போ பரவாயில்ல, கமல் நல்லா ஆக்டிங் நல்லா சூப்பரா இருந்துச்சு. படம் தரமா சரி. எஸ்டிஆர் எப்படி பண்ணிருக்காரு? எஸ்டிஆர் எப்பவும் போல செக்கசிவந்தவான மாதிரி பக்காவா பண்ணிருக்காரு. பிசிறியா இல்லாம பக்காவா பண்ணிருக்காரு. மத்தவங்க ஆர்டிஸ்ட்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? மத்த ஓகே, ஓரளவு பரவாயில்ல. இப்போ கமல் ஆக்டிங்கும் சிம்பு ஆக்டிங்கும் பக்காவா தரமா சரி. மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் ஓகே, சூப்பரா இருக்கு. சாங்ஸ்லாம் சாங்ஸ் ஓகே தான், ஓரளவுக்கு படம் பார்க்கலாம், நல்லா சூப்பரா இருக்கு. படம் ஓகேமா, பட் கமலோட ஆக்ஷன் வந்து சூப்பர்வா இருக்கு. ஆனா சாங்ஸ் எல்லாம் ஒழுங்கா யூஸ் பண்ணலையோன்னு எனக்கு தோணுது. நல்ல சாங்ஸ் எதுவுமே படத்துல வராத மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. ஓகே, பார்த்த படம் மாதிரியே கொஞ்சம் ரிப்பீட்டடா தெரியுதுமா. ஓகே, ஒரு வாட்டி பார்க்கலாம். கமல் எஸ்டிஆர் காம்பினேஷன் எப்படி இருக்கு? ஓகேமா, அது சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா கடைசியில கொஞ்சம் எனக்கு என்னமோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்த அளவுக்கு எஸ்டிஆர் கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுமா. ஓகே, அதெல்லாம் சாங்ஸ் வந்து நான் ஆடியோல கேட்ட அளவுக்கு வந்து படத்துல வந்து யூஸ் பண்ணலமா. ஆக்சுவலா அதுதான் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து கொஞ்சம் செக்கச்சவனம் மாதிரி அது தழுவி இருந்தது, பட் நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. எல்லாமே சீனுக்கு சீன் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. டைரக்ஷன்லாம் நல்லா இருந்தது, நல்ல போட்டோகிராஃபி சூப்பரா இருக்கு. இவங்க காம்பினேஷன் எப்படி இருக்கு? அது ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது வந்து ஒரு யூத்தும் ஒரு இப்ப அந்த இதுவும் வந்து ட்ரெண்டு செம்மையா இருந்தது இந்த இது. அதுலயும் வந்து அந்த ஃபைட் சீன்ஸ் ஸ்டன்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, ரசிக்கிறபடி இருந்தது. ரொம்ப சீன்ற மாதிரி இல்ல, ரசிக்கிற மாதிரி இருந்தது. எல்லா ஏஜும் பார்க்கலாம், நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா பண்ணிருந்தாங்க. அவங்கவுங்களுடைய இது வந்து அவங்கவுங்களுடைய இது வந்து கரெக்டா பண்ணியிருந்தாங்க. யாரும் ஓவராவும் ஆக்ட் பண்ணல, கம்மியாவும் இல்ல. அவங்களோட இதை வந்து கரெக்டா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து அதான் அவங்க பாட்டு அவங்க சூப்பரா பண்ணியிருந்தாங்க. மெயின் வந்து இது வந்து கதை நல்லா இருக்கு, சூப்பரா இருந்தது. மியூசிக் சாங்ஸ் எல்லாம் வேற லெவல் மேம். ஏஆர் வந்து எப்பவுமே யாராலையுமே அடிச்சுக்க முடியாது, அதுக்கேத்த மாதிரி எடுத்துட்டு போயிருக்காரு. த்ரோட் படம் வந்து மியூசிக் வந்து செம்மையா இருந்தது. எங்கேயுமே வந்து நம்மள டவுனே பண்ணல, நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது பாக்கிறதுக்கு. தேங்க்யூ மேம். கமலஹாசன், சிம்பு. ஃபைட்டிங் பிடிச்சிருக்கு. அது வந்து எனக்கு தெரியல, ஆனா எல்லா சாங்குமே எனக்கு
எதிர்பார்த்த விஷயங்கள் கமலஹாசன் கிட்டயும் சிம்பு கிட்டயும் அதே சேம் கான்செப்ட். அவங்க படத்துல பொறுத்த வரைக்கும் மெயினா த்ரிஷாக்காக தான் படம் வந்தது. ஸோ த்ரிஷாவோட அந்த ஆக்டிங் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ஒரு லவ் அதை வந்து பியூரா டைரக்டா காட்டாம அதை வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, இப்போ சில படத்துல வந்து டைரக்டா இதான் லவ் அப்படின்ற மாதிரி காட்டாம கொஞ்சம் மறைமுகமா காமிச்சிருக்கிறாங்க. நல்லா இருக்குது. சிம்புவோட ஆக்டிங்கும் சரி, கமலஹாசனோட ஆக்டிங்கும் ரெண்டுமே நல்லா இருக்குது படத்துல. கேள்வி கேளுங்க. படம் எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? படம் சூப்பரா இருந்துச்சு. லைக் நிறைய பேர் கேவலமா இருக்குன்னு சொன்னாங்க, ஆனா ஆக்சுவலி பார்த்தா நல்லா இந்த ஜிபியூ எல்லாம் கம்பேர் பண்ணும்போது கம்பேரிசன் பண்ணா நல்லா தான் இருந்துச்சு. கதை ஆக்சுவலி 2 ஹவர்ஸ்னாலே நல்லா தான் இருந்துச்சு. கதை லைக் போரே அடிக்கல. அவன் நார்மல் ஒரு சிம்பிள் ஸ்டோரி மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா பார்க்கலாம் எல்லா ஃபேமிலியும் சேர்ந்து. ஆக்டிங்லாம் சூப்பரா இருந்துச்சு. லாஸ்ட்ல ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. அவன் அந்த சீன்ல தான் எமோஷனலா இருந்துச்சு. ஸோ சூப்பரா தான் இருந்துச்சு. கண்டிப்பா பார்க்கலாம், தியேட்டர்ல அது பார்க்கலாம். மியூசிக் அந்த மேரேஜ்ல ஆடுவாங்களா அதெல்லாம் அந்த பாட்டு சூப்பரா இருந்துச்சு. எல்லா பாட்டும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஓவரால் படமே சூப்பரா தான் இருந்துச்சு. நல்லா இருக்குன்னு சொல்லவே முடியாது. இல்ல நல்லா இருக்குங்க. கொஞ்சம் ஆக்ஷன் படம் தான், ஆனா கொஞ்சம் நல்லா பாக்குற மாதிரி நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு படத்துல? இல்ல கமல் சிம்பு 2 பேர் ஆக்டிங்குமே சூப்பரா இருந்துச்சுங்க. சிம்பு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சாங்ஸ்லாம் எப்படி இருக்கு? சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஹீரோயின்ஸ் எப்படி பண்ணிருக்காங்க? ஹீரோயின்ஸ் 2 பேரும் ஓகே, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஹீரோயின்ஸ் காமிச்சிருக்கலாம். சிம்பு ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. ஆஸ் எ சிம்பு ஃபேனா சொல்லணும்னா படம் அவ்வளோலாம் இல்லை, ஓகே ஆவரேஜாக இருந்துச்சு, பார்க்கலாம். பட் பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா பெரிய கம்பேக்னு நினச்சோம். பட் ஓகே ஆவரேஜாக இருந்துச்சு, படம் பார்க்கலாம். ஓகே என்ன ஓகே, பட் ஓவர் ஆக்டிங் மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் ரொம்ப ஹைப் தந்தாங்க. பட் ஓகே, கமல் நல்லா தான், படம் நல்லா தான் இருந்துச்சு. ஓகே பார்க்கலாம், ஆனா ஒரு முறை பார்க்கலாம், இன்னொரு முறை பார்க்கறதுக்குலாம் ஒத்து இல்லைக்கா. ஓகேக்கா. படம் நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அந்த ஜிங்கிரா சாங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஹீரோயினி வருவாங்க பார்த்தேன், கசன் ஹீரோயினி கூட வரவே இல்லை. எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. படம் ரொம்ப போரிங்கா இருந்துச்சு எனக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ஓகேவா தான் தோணுச்சு. மணிரத்னம் தச்சு சுத்தமா இல்ல, அது ரொம்ப டிசப்பாயிண்ட் எனக்கு. சக்கச்சு பாத்தியா? நீங்க சொல்றீங்க கமல் ஃபேன், அவனை புடிங்க. நெகட்டிவ் இருந்தா கூட பரவாயில்லை, ரொம்ப நெகட்டிவா சொல்லாதீங்க. ரொம்ப நெகட்டிவா சொல்ல முடியாது, நான் கமல் ஃபேன்னால. ஆக்சுவலி படம் அவ்வளோ கனெக்ட் ஆகல, எமோஷனலா கனெக்ட் ஆகல, போர் தான். வீடியோ போட்டு த்ரிஷா எடுத்திருந்தா படம் ஆக்ஷன் நல்லா இருக்குமோ தோணுது. அவ்வளோதான், த்ரிஷா இல்லைன்னா படம் நல்லா இருக்குமோ தோணுது. மைனஸ் இல்ல, அவங்க வச்சுதான் அந்த மாதிரி சண்டே வரும். த்ரிஷா இல்ல ஆக்டிங் நல்லா தான் பண்ணாங்க, கேரக்டர் தான் அதான் அவ்வளவா படத்துக்கு செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. நிறைய எதுவுமே சொல்ல முடியாது.